எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இது ஒரு 1/2 kg ப்ரௌனி தாங்க. 200 கிராம் சாக்லேட்டும் 100 கிராம் பட்டரும் எடுத்து அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து கீழே அடியில் சுடு தண்ணி வச்சுருக்கேங்க. அதை வச்சு ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து முடித்த உடனே ஒரு ட்ரை பவுலில் வந்து 75 கிராம்ஸ் ப்ரௌன் சுகரும் 75 கிராம்ஸ் ஒயிட் சுகரும் எடுத்துக்கோங்க. அது கூட 2 முட்டை, அந்த 2 சுகரையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து அது மெல்ட் ஆகும். இப்போ அது மெல்ட் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம பீட் பண்ணணும், ஓவர் பீட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி வரணுங்க. பார்க்குறதுக்கு வந்து ஓவராக பீட் பண்ணாமல் கரெக்டான அது மெல்ட் ஆகிருந்தால் மட்டும் போதும் நமக்கு. அடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட போகிறோம். அதுக்கு வந்து 3/4 கப்பு மைதாவும் 1/4 கப் கொக்கோ பவுடரையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் நல்லா கட் அண்ட் ஃப்ளோட் மெத்தடில் நம்ம வந்து கலந்துக்கலாம். கலக்கும் போது நமக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் இது. நமக்கு ஃபஸ்ட்டு தான் அப்படி இருக்குமே, அப்புறம் போக போக நம்ம கலக்கும் போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டே வந்து டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த மாவு பேட்டரை ஊற்றலாம். நான் 2 வந்தது எனக்கு, ஏன்னா வந்து என்கிட்ட வந்து ஸ்கொயர் டின் இல்லை, அதனால் வந்து ரவுண்ட் டின்னில் தான் வந்து 2 பேட்சாக பிரித்து ஊற்றிக்கிட்டேன். என்கிட்ட வந்து அந்த டைம் வந்து டூத் பிக் இல்லாததால் ஃபோர்க்கு வச்சு நான் ஈவன் பண்ணிவிட்டு ஒரு டேப் பண்ணிவிட்டு எடுத்து அவனில் வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில். இப்போ வந்து 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணணும். ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிருக்கணும். இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ரௌனி ரெடின்னு அர்த்தம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஃபட்ஜி ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.